ஜூன் 26 புதன்கிழமை. உத்தரவு அருளுகிறவர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா 2:2. தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு இக்கட்டான மரண போராட்டம் வந்தது. என்ன செய்வது என்றே அவருக்கு தெரியவில்லை. தேவ சித்தத்தை மீறி தர்ஷீசு என்ற பட்டணத்திற்கு பிரயாணம் பண்ணினதினால் அவர் பயணித்த கப்பல் மிகுந்த சேதமடைந்தது. சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. முடிவில் யோனாவை கடலில் தூக்கி போட்டார்கள். ஒரு மீன் யோனாவை விழுங்கினது. யோனா இரவும் பகலுமாக 3 நாட்கள் அதன் வயிற்றில் இருந்தார். அந்த சூழ்நிலையில் உங்களை வைத்து எண்ணி பாருங்கள். வாழ்வா அல்லது சாவா என்று தெரியாத ஒரு நிலை. இனி பூமியிலே வாழ முடியும் என்கிற நம்பிக்கை முற்றிலுமாய் யோனாவை விட்டு நீங்கிற்று. அவர் தன் உள்ளத்தின் அங்கலாய்ப்பை வேதத்தில் விவரித்து சொல்கிறார். யோனா 2:1-8 வரை. முடிவில் அவருடைய தீர்மானம் என்னவாயிருந்தது? நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோனா 2:9. அப்பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா 2:10. நீங்கள் ஒருவேளை இன்று யோனாவைப் போல இருக்கலாம். சில தவறுகளை செய்து அதன் விளைவாக நீங்கள் பிரச்சனைக்குள் சிக்கியிருக்கலாம். பாதாளத்தின் வயிற்றில் இருப்பதை போல உணரக்கூடும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மற்றவர்களைப் போல பாடி துதிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க தீர்மானியுங்கள். ஏதோ கடமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கிளிப்பிள்ளையைப் போல சொல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக துதியை ஏறிடுங்கள். ஒரு சகோதரிக்கு கடுமையான அம்மை நோய் வந்தது. படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். உதவி செய்ய யாரும் இல்லை. கை குழந்தையை வைத்துக் கொண்டு வேலைக்கு செல்லும் கணவனுக்கு சமைத்து தரக்கூட முடியவில்லை. தாங்க முடியாத ஜுரம். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது என்று புலம்பி எழுதார்கள். அப்பொழுது கர்த்தர் வெறுமையான கூடை ஒன்றை அவருக்கு காண்பித்தார். உன் வாயில் துதியின் துனி இல்லாததால் உன் கூடை வெறுமையாயிருக்கிறது என்று பேசினார். அப்பொழுது இரவு 1 மணி இருக்கும். உடனே அந்த சகோதரி முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். களைப்பின் மிகுதியால் அப்படியே தூங்கியும் விட்டார்கள். காலையில் எழுந்தபோது தன் சரீரம் முழுவதும் குணமாகி இருப்பதை கண்டார்கள். புத்துணர்ச்சி அவர்களை நிரப்பி இருந்தது. ஜுரமும் இல்லை, அம்மை நோயின் அறிகுறியும் இல்லை. ஸ்தோத்திரமானது தேவனை மகிழச் செய்கிறது. கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஸ்தோத்திரத்திலும் துதியிலும் அவருடைய உள்ளம் களிகூறுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் 69:30. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எபிரேயர் 13:15.